சாந்தி. நான் இந்த தேகத்தில் இரு புருவங்களுக்கு மத்தியில் ஒரு ஒளிப்புள்ளியாக வீற்றிருக்கின்ற ஆத்மா. நான் ஆத்ம அபிமானி ஆவதற்காக தந்தை கொடுத்த ஒவ்வொரு சமானங்களையும் சிந்தனை செய்து பார்க்கின்றேன். நான் இந்த சுடுகாட்டை பரிஸ்தாக்களின் உலகமாக மாற்றிக்கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் இந்த பழைய உலகம் சுடுகாட்டின் மீது முழுமையிலும் முழுமையான வைராகியம் வைத்திருக்கின்ற ஆத்மா. நான் ஆத்மா என்ற ஆடையை தூய்மையாக்கி சரீரத்தை தூய்மையானதாக பெறுகின்ற ஆத்மா. நான் மன்மனா பவ என்ற மந்திரத்தின் மூலம் தூய்மையாகி விடுகின்ற ஆத்மா. நான் சாந்த சுரூபமான ஆத்மா. நான் சாந்திதாமத்தில் வசிக்கக்கூடிய ஆத்மா. நான் இந்த சரீரத்தில் வருவதன் மூலமாக நான் வாய் மூலமாக பேசுகின்ற ஆத்மா. நான் பரமாத்மா மூலமாக தூய்மையற்றதிலிருந்து தூய்மையாக ஆகின்ற ஆத்மா. நான் விதையாக இருக்கக்கூடிய தந்தையிடமிருந்து ஆஸ்தி அடைந்து கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் இந்த அசுர 5 விகாரங்களின் மீது யோக பலத்தின் மூலம் வெற்றி அடைகின்ற ஆத்மா. நான் இரட்டை அஹிம்சாதாரி ஆத்மா. இப்பொழுது தந்தை எனக்கு சொர்க்கம் என்ற வீட்டை கட்டி கொடுத்து கொண்டிருக்கின்றார். நான் இப்பொழுது பழைய உலகில் இருந்து கொண்டே புதிய உலகை உருவாக்கி கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் இப்பொழுது ஞான மார்க்கத்தில் இருக்கின்ற ஆத்மா. நான் ஒரே ஒரு சிவத்தந்தை கூறுவதை மட்டுமே கேட்கின்ற ஆத்மா. நான் எல்லையற்ற தந்தை உடையவனாக ஆகிவிட்ட ஆத்மா. நான் பரமாத்மாவிடமிருந்து ஆன்மீக கல்வியை கற்றுக்கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் ஞானத்தினால் தூய்மையாக ஆகின்ற ஆத்மா. உண்மையில் நான் சைத்தன்ய கௌமுக்காக இருக்கின்ற ஆத்மா. நான் நாளை கிருஷ்ணபுரியில் இருக்கின்ற ஆத்மா. நான்
சிவத்தந்தை எல்லையற்ற யஜ்யத்தின் மூலமாக மனிதனிலிருந்து தேவதையாக ஆகின்ற ஆத்மா. நான் ஜெகதாம்பாவின் குழந்தையாக இருக்கின்ற ஆத்மா. நான் ஞான ஞானேஸ்வரியாக, பிறகு ராஜ ராஜேஸ்வரியாக ஆகின்ற ஆத்மா. நான் மிகுந்த செல்வந்தனாக ஆகின்ற ஆத்மா. நான் யோகேஸ்வரனிடம் தொடர்பு வைத்து யோகேஸ்வரனாக ஆகின்ற ஆத்மா. நான் மன்மனா பவ என்று இருப்பதன் மூலமாக ஆத்மா மற்றும் சரீரத்தை தூய்மையானதாக ஆக்கிவிடுகின்ற ஆத்மா. நான் நடந்தாலும் காரியங்கள் செய்தாலும் தந்தையை மட்டுமே நினைவு செய்கின்ற ஆத்மா. இப்பொழுது நான் ஒவ்வொரு வினாடி முன்னேறும் கலையில் செல்கின்ற ஆத்மா. மன்மனா பவ மத்யாஜி பவ என்ற மந்திரத்தின் மூலம் விஷ்ணுபுரிக்கு எஜமானனாக ஆகிவிடுகின்ற ஆத்மா. நான் விஷ்ணுபுரியின் ராஜ்யம் அடைவதற்காக வந்திருக்கின்ற ஆத்மா. நான் இந்த பழைய உலகின் மீது இருக்கக்கூடிய பற்றுதலை நீக்கிவிடுகின்ற ஆத்மா. நான் இப்பொழுது 84 பிறவிகள் முடித்துவிட்டு பழைய ஆடையை நீக்கி புது உலகத்திற்கு செல்கின்ற ஆத்மா. நான் இந்த சங்கமயுகத்தில் உத்தமத்திலும் உத்தமனாக ஆகின்ற ஆத்மா. நான் இப்பொழுது புருஷோத்தம சங்கமயுகத்தில் அமர்ந்திருக்கின்ற ஆத்மா. நான் இருந்ததிலும் உயர்ந்த தந்தை மூலமாக புருஷோத்தமனாக ஆகின்ற ஆத்மா. நான் தந்தையின் ஒவ்வொரு கட்டளைப்படியும் நடந்து சோழியிலிருந்து வைரமாக ஆகின்ற ஆத்மா. நான் தந்தையின் நினைவிலிருந்து என்னுடைய ஆடையை தூய்மையாக்கிக் கொள்கின்ற ஆத்மா. நான் இப்பொழுது புதிய வீட்டிற்கு செல்வதற்காக இந்த பழைய வீட்டின் மீது எல்லையற்ற வைராகியம் வைக்கின்ற ஆத்மா. நான் இந்த பழைய சுடுகாட்டை பரிஸ்தாக்களின் உலகமாக ஆக்குகிறேன் என்ற போதையில் இருக்கின்ற ஆத்மா. நான் கருணை பார்வையின் மூலம் வெறுப்பு பார்வையை அழித்துவிடும் ஞானம் நிறைந்த ஆத்மா. நான் என்னை பார்த்து மற்றும் நிர்விக்னமாக இருக்கின்ற ஆத்மா. நான் என்னுடைய சம்ஸ்காரத்தை தந்தைக்கு சமமாக கருணை உள்ளம் உடையதாக வைத்திருக்கின்ற ஆத்மா.
நான் சதா பரமாத்மா சிந்தனை செய்து கவலையற்ற சக்கரவர்த்தியாக இருக்கின்ற ஆத்மா. நான் சதா ஒற்றுமை மற்றும் திடத்தன்மையை அதிகரித்துக் கொண்டே செல்கின்ற ஆத்மா. நான் ஒற்றுமை மற்றும் நம்பிக்கையின் விசேஷத்தா மூலம் வெற்றி நிறைந்த ஆத்மா. இவ்வாறாக இன்று பாப்தாதா கொடுத்த ஒவ்வொரு சோமானங்களையும் ஒவ்வொரு காரியத்திற்கேற்ப பயன்படுத்தி வெற்றி மூர்த்தியாக ஆகின்றேன். மேலும் தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவிற்கு என்னுடைய கோடான கோடி நன்றியை மனதார சமர்ப்பிக்கின்றேன். ஓம் சாந்தி.